மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளே மாசி மகம் ஆகும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மட்டுமே பெருமை பெற்றதாக திகழ்கிறது. காரணம், அன்று மாசி பௌர்ணமி திதி நாளாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன்னர்களாக புவி ஆழ்வார்கள். மிகுந்த சக்தியும் திறனும் படைத்தவர்கள். மகம் பித்ருக்களுக்கான நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. இப்படி பல சிறப்புகள் பெற்ற நட்சத்திரம் மகம் ஆகும். பௌர்ணமி அன்று நிலவு முழுமையான தோற்றம் பெற்று சந்திரனின் முழு சக்தியும் உடையதாக திகழ்கிறது. இது மக்களுக்கு வளமும் நலனும் அளிக்கக்கூடிய நாளாகும். மேலும் மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் உள்ள ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். குறிப்பாக ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவையாறு, கும்பகோணம், நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள வேதாரண்யம் போன்ற இடங்களில் நீராடி தர்ப்பணம் மற்றும் பிதுர்க்கடன் செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கும். சிவபெருமான் வர்ணனுக்கு சாப விமோசனம் அளித்ததும் மாசி மக நாளில்தான். இதனால் சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாகிறது மாசி மகம். உமா தேவியர் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த நாள் மாசி மகம். இதனால் பெருமாளை நாம் அன்றைய நாளில் வணங்குவதால் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக அமைகிறது மாசி மகம். இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. மாசி மகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மாசி மகம் அன்று முறைப்படி விரதமிருந்து உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வீர்களாக.